வளர்ந்து கொண்டு இப்போ அப்போ கார் இவி கார் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் ஆகி போச்சு. இப்போ எலக்ட்ரிக்கல் படிச்சுட்டு கார் மேனுஃபேக்சரில் இருக்குது, ஆட்டோமொபைல். ஆமாம், நீங்கள் இன்னும் நீங்கள் வந்து அந்த பழைய மெக்கானிக்கல் கார் பற்றி சொல்லி கொடுத்தீங்கன்னா வேலை கொடுப்பாங்களா? கரெக்ட். ஏன்னா எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் பூம் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், அதனால எலக்ட்ரானிக் எல்லாமே ஹைபிரிட். எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் வருதோ இல்லையா, ஹைபிரிட் வருதா இல்லையா? ஆமாம். அப்போ அதுக்கு வேண்டிய டெக்னாலஜி சொல்லித்தர வேண்டிய சூழ்நிலை இருக்கு சார். பையன் படிக்கிறதுக்கும் தேவைக்கும் கேப் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. அப்ப எந்த மகன் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்றாரோ அவனுக்கு வேலை கிடைக்குது. இப்போ சார் டோட்டலாக இப்போ சிலபஸ் சேஞ்சஸ் இருக்கணும். இப்போ ஆட்டோமொபைலில் இந்த மெக்கானிக்கலில் சிலபஸ் சேஞ்சஸே போய் இருக்கணும்னு நினைக்கிறீங்க என்ன சார்? ஏன்னா அதில் கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் வரணும். ஆமாம், கம்ப்யூட்டர் வரணும், இல்லை எலக்ட்ரானிக்ஸ் வரணும் சார். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆனால் சிவில் இன்ஜினியரிங்ல அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் தொழில்நுட்ப ரீதியாக வந்து பெரிய சிவில் இன்ஜினியரிங் வந்துருச்சு சார். சிவில் இன்ஜினியரிங்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ டிசைன் பண்ணுறதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. ஓ ஆமாம். ஸோ பழைய டிராஃப்ட்மேன் ஜாவா இல்லை. ஆமாம் ஆமாம். அப்போ வேர்ல்ட் இஸ் மூவிங் ஃப்ரம் ஃபாஸ்டர் மோட் டு குவிக்கர் மோட். ஃபாஸ்டர் மோட் டு குவிக்கர் மோட். இதுக்கு புரிய வைக்கணும்னா ஒரு ஐடி கம்பெனியோட சீஃப் என்ன சொல்றாரு, ஜேபி சார் 4 வருஷம் முன்னாடி எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க, 6000 பேர் டிப்ளாய் பண்ணிக்கலாம், 1.5 வருஷத்துல முடிச்சு கொடுக்கணும்னாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு இன்னொரு கம்பெனி என்ன சொல்றாங்க, அதே மாதிரி ப்ராஜெக்ட் இப்போ கொடுக்குறாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, 1000 பேருக்கு டெப்ளாய் பண்ணக்கூடாது, 3 மாசத்துல முடிச்சு கொடுக்கணும். அப்ப நல்லா கவனிங்க, 4 வருஷம் முன்னாடி 6000 பேர் 1.5 வருஷம் செஞ்ச வேலையை நீங்க 1000 பேர் வச்சுட்டு 3 மாசத்துல செஞ்சு கொடுக்குறியா, அவனுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்குறேங்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்ததுனால தானே அவங்க அப்படி சொல்றாங்க, டிமாண்ட் பண்றாங்க. சார் இன்னொரு வந்து அதனால சொல்லுங்க. இந்த ப்ளஸ் 2 லெவல்ல டெக்னாலஜி யூஸ் பண்ண கத்துக்கோங்கறோம். டெக்னாலஜி வளர அத மாணவர்கள் யூஸ் பண்ண கத்துக்கணும்ங்கறோம். சார் இப்போ ப்ளஸ் 2 லெவல்ல இந்த குரூப்ஸ் வந்து முந்தைய வந்து ஃபர்ஸ்ட் குரூப் ஹிஸ்ட்ரி குரூப், தேர்ட் குரூப்னு இருந்தது. இப்போ பல குரூப் வந்து அதில் பிரிஞ்சுட்டு, ஆனால் அந்த அளவுக்கு காலேஜஸில் அந்த பிரான்ச்சஸ் அந்த அவங்க படிச்சுட்டு வர அந்த பல பிரான்ச்சஸில் படிக்கிறாங்க அவங்க. ஆனால் காலேஜில் அந்த கோர்ஸுக்கு வந்து இல்லை, பழைய கோர்ஸ் தான் அப்படியே இன்னும் இருக்கதா ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது சார். நீங்கள் என்ன தான் அதை ஃபீல் பண்ணுறீங்க? அது இப்போ ப்ளஸ் 2ல் எடுத்துட்டிங்கன்னா அவங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தனியாக ஒன்று வைக்கிறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வைக்கிறாங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு வைக்கிறாங்க. ஆனால் அந்த 3 பேருமே இந்த பிஇயில் வந்து ஒரு கோர்ஸில் தான் வந்து போட்டி போடுறான். இல்லைன்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி போகிறான். அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரே ஒரு கோர்ஸ் தான் இருக்குது. இப்போ ப்ளஸ் 2ல உள்ள அந்த குரூப் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அது ரொம்ப சிமிலராக இருக்குது. அதான் சொல்கிறேன், சிமிலராக இருக்கா சார் அது? இல்லை, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி, இப்போ ஆர்டிஃபிஷியல் அப்ளிகேஷன் சயின்ஸு, இது எல்லாம் ஓரளவுக்கு வந்து பேசிக் கான்செப்ட் எல்லாம் தான். எல்லாத்துலேயுமே டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், எல்லாத்துலேயுமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கும், எல்லாத்துலேயுமே வந்து ஹூப்ஸ் இருக்கும், மிஷின் லேர்னிங் அல்கதம்ஸ் இருக்கும். இப்போல்லாம் வந்து ஏஐ இருந்துச்சுன்னா இதெல்லாம் காமன் சார். இதெல்லாம் பேசிக் கான்செப்ட். இதெல்லாம் தெரிஞ்சாதான் அவன் அடுத்தது போவே முடியும் சார். அடுத்தது இன்னும் வந்து நீங்க வொகேஷனல் குரூப் எல்லாம் இருக்கு சார் இன்னைக்கு. இப்போ பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், பேசிக் மெக்கானிக்கல், பேசிக் ஆட்டோமொபைல், பேசிக் டெக்ஸ்டைல் எல்லாம் எடுக்கிறாங்க. மாணவர் வந்து வொகேஷனல் எடுத்துட்டு ஒரு ஐடிஐலயோ ஒரு டிப்ளமோ படிச்சுட்டு அவங்க ஒரு தனித்தன்மை வளர்த்துட்டா இன்னைக்கு வந்து வாய்ப்பு நிறையவே இருக்கு. இன்னைக்கு பிசிக்கல் ஒர்க் பண்ற மாணவர்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒண்ணு இல்ல, இப்ப நீங்க ஒரு ஏசி வாங்கினீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் வந்து 5 மணி நேரத்துல பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. 3 நாள் வெயிட் பண்ண வரதுக்கு ஆள் இல்ல. ஆமா, ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் கம்மியா இருக்காங்க. உண்மைதான். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்ல. ஆமா, எல்லாம் அது ஏன் பண்ண கூடாதுங்கறேன். சரி. அது வந்து மாணவர்கள் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப வந்து அதாவது அதாவது கஷ்டப்படாம வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது கஷ்டம் சார். இன்னைக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து பிசிக்கல் ஒர்க்குக்கு வில் earn much more than ஒரு ஒயிட் காலர் ஜாபோட ஜாஸ்தி சம்பாதிக்க போறது யாருன்னா இந்த பிசிக்கல் பீப்புள். ஏன் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடக்கூடாது சார்? என்னுடைய தெரிஞ்ச என்னுடைய மாணவன் கார்ல வராரு. கார்ல வரும்போது ஒரு போலோ ஷர்ட் போட்டு வராரு, ரைட்டுங்களா? இறங்கின உடனே நான் பாக்குறேன், அந்த போலோ ஷர்ட்டை கழட்டி ஒரு காக்கி இது போட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு மேல போய் சென்ட்ரலைஸ் ஏர் கண்டிஷன் இன்ஸ்டால் பண்றாரு. நல்லா சம்பாதிக்கிறாரு சார், கார்ல வராரு. சரி. ஆனா அந்த ஒர்க் வந்து அந்த ஒர்க் பண்றாரு, ஏசி மெக்கானிக் ஒர்க் பண்றாரு. ஆமா சார். செய்யும் தொழிலே தெய்வம், கற்கும் கல்வியே உறுதுணை. இது பண்ற மாணவர் இது புரிஞ்சுட்டு பண்ணா சத்தியமா ஜெயிக்கலாம் சார் இன்னைக்கு வாழ்க்கையில. இன்னைக்கு பிசிக்கல் ஒர்க் லேபர் பண்ணதுக்கு ஹியூஜ் நீட் இருக்கு. ஓகே சார். சார் கடைசியா ஒரு கேள்வி சார். இந்த +2 மாணவர்கள் வந்து லைஃப்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் தான். அடுத்தல என்ன
படிக்கணும், எங்கே படிக்கணும், அது எப்படி படிக்கணுங்கிற அந்த தேர்வு குழப்பத்தில் இப்போ இருப்பாங்க. இன்றைக்கி +2 மாணவர்கள் பொதுவாக அவர்கள் உயர் படிப்புக்கு ஆனால் அந்த தேர்வை வந்து அவங்க எப்படி செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? அந்த கல்லூரிக்கு தரமான கல்வியா, அந்த படிப்பு தரமான கல்விங்கிறத பார்க்கணுமா, இல்லைன்னா அது வேலை வாய்ப்பு வளர்ச்சி அந்த துறையில் இருக்குங்கிறத பார்க்கணுமா, என்ன நோக்கத்தில் அவங்க அடுத்த கட்ட கல்வியை கொண்டு செல்லணும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி முடிச்சுக்கலாம் சார்? சார் கண்டிப்பாக நம்ம படிக்கிற கல்லூரி ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். கல்லூரி ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிற கல்லூரி வந்து NIRF ரேங்கிங்ல இருக்கான்னு பார்க்கணும். NIRF ரேங்கிங்ல அடுத்தது வந்து NAC அக்ரிடேஷன், அதுலேயும் வந்து AA+, A++ இது மாதிரிலாம் கிரேடிங் கொடுக்குறாங்க. நல்ல கிரேடிங் உள்ள காலேஜ் பார்க்கணும். அடுத்தது அட்டானமஸ் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது அவங்க வந்து பெரிய பெரிய கம்பெனி TCS, இன்ஃபோசிஸ் மாதிரி வந்து அக்ரிடேட் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஃபாரின் லாங்குவேஜ் சொல்லி தராங்களா, அடுத்தது கம்பெனி நடத்துகிற போட்டிகளுக்கு தயார் பண்ணுறாங்களா, சிலபஸை தாண்டி சொல்லி தராங்களா, அதுக்கப்புறம் வந்து அந்த காலேஜில் வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், அட்வான்ஸ் லேர்னிங் சென்டர்ஸ் இருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் ஒரு கல்லூரி தேர்ந்தெடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ரிசல்ட் எப்படி, அவங்களுடைய மற்ற காலேஜ் கம்பேர் பண்ணும்போது மற்ற பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்து ஒரு நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுத்தால் கண்டிப்பா நீங்க சாதிக்க முடியும்.